ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த சார்ட்டு அதை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸும் பேசுவோம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி அதெல்லாமே பேசுவோம். ஆனால் இப்போ செபி வந்து ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபின் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஸ்டாக் டிப்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது, அவங்க வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து சார்ட் எதுவுமே லைவ் சார்ட் எதுவுமே ஷோ பண்ணக்கூடாது வீடியோஸில் அப்படின்னு சொல்லி ரெக்ஸைட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னு புரியல. இப்போ டிராஃப்ட் சர்க்குலர் பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த லைவ் சார்ட் யூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் டெலகிராம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஸ்டாக் டிப்ஸ் வந்து கொடுக்குறது, இதெல்லாம் ஓகே தான். அதாவது நம்ம இது வரைக்கும் அப்படி கொடுத்தது கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸில் பேசும்போது அந்த சார்ட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ அவங்க வந்து நீங்கள் சார்ட்டே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. பட் அவங்க போட்டிருக்கிறதுல இந்த டெலகிராம் மூலமாட்டு பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டாக் டிப்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஸோ இது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எக்ஸாக்ட் கண்டிஷன் தெரியாத வரைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சார்ட்லாம் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாக் டிப்ஸே நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கமெண்டில் இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அது நம்ம இப்போ புது ரூல்ஸ் படி அதை பற்றி பேசவே கூடாது. அதான் ரூல்ஸ் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூல்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நிஃப்டி 50 230 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. 23,479 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 652 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 77,412 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 49,549 பாயிண்ட்ஸில் இருக்குது. 237 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. ஓரளவுக்கு நாளைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இருக்குது. ஸோ அந்த பட்ஜெட் பேசிஸில் மார்க்கெட் நாளைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கும். இன்றைக்கும் அதே பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரிலேட்டட் ஸ்டாக்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இதில் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. 3% மேலே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 994 வந்துடுச்சு இண்டஸ்இண்ட் பேங்க். மேபி இது ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வர இருக்குது. ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. கனரா பேங்க் 2.5% பாசிட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2.5% பாசிட்டிவில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு 2.5% பாசிட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் ஒரு 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இது ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்கிறாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா மட்டும் ஒரு 3% நெகட்டிவில் இருக்கிறாங்க. 5% வரைக்கும் நெகட்டிவ் போச்சு. நேற்று ரிசல்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அக்செப்ட் பண்ணாத பேசிஸில் பேங்க் ஆஃப் பரோடா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா நீங்கள் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் கெயில் வந்து 5% மேலே பாசிட்டிவில் இருந்தாங்க. நேற்று ரிசல்ட்ஸ் நல்லா இருந்ததுனால அது இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டோட இன்றைக்கி ஒரு 5% மேலே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. இது ஒன்று பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு நேற்று பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால அது ஒன்றைக்கு 5% பாசிட்டிவில் இருக்குது. அதே பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டோட 4.5% பாசிட்டிவில் இருக்கிறாங்க. நெஸ்ட்லே இன்னைக்கு 5% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுறாங்க. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட டிவிடெண்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் நெஸ்லே இந்தியாவோட ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 5 to 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா 688 கோடி ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. சில ரிசல்ட்ஸ் வந்து 696 கோடி ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. ஆவரேஜாக ஒரு 5% பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஒரு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4780 கோடியாக இருக்குது. ₹14.25 பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க சொல்கிறது February 7 சொல்லியிருக்காங்க. February 27 அந்த டிவிடெண்ட் வந்து பேமெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெஸ்லே அப்படிங்கிற பிராண்டில் வந்து குறிப்பாக மேகி, நிறைய சாக்லேட்ஸு, நிறைய வேஃபர்ஸ் அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாமே செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் டொமஸ்டிக் சேல்ஸ் ஒரு 95% இவங்களோட டோட்டல் ரெவன்யூக்கு அக்கௌண்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் டோட்டல் ரெவன்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் த சேல்ஸ் வந்து டொமஸ்டிக் சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெஸ்லே இந்தியாவோட கீ பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. எபிட்டா வந்து 1103 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 1095 கோடியாக இருந்துச்சு. எபிட்டா மார்ஜின் 23% இருக்குது. இந்த குவார்ட்டரில் அவங்களோட 4 ப்ராடக்ட்ஸில் 3 ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு நல்ல க்ரோத்தாக காமிச்சிருக்காங்க. வால்யூம் க்ரோத்தும் கிட்டத்தட்ட 3% இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சாக்லேட் வேஃபர் பிராண்டாக இருக்கிற கிட்கேட் வந்து டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மேகி ஒரு சிங்கிள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹோம் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. பிவரேஜஸ் சொல்யூஷன் விச் மீன்ஸ் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் சொல்யூஷன் அதுவும் ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட போர்ட்ஃபோலியோவில். ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த போதிலும் ரூரல் கன்சப்ஷன் வந்து கொஞ்சம் ரிகவரி ஆகுது. அர்பன் கன்சப்ஷன் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ₹14.25 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நெஸ்லேவோட ஸ்டாக் ப்ரைஸ் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் 5% மேலே பாசிட்டிவில் தான் இருந்தாங்க நெஸ்லே. ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ப்ராஃபிட் கீழே விழுவும் அப்படின்னு சொல்லி.
பரவாயில்ல ஒரு 5% ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சு தான் வந்திருக்கு. இது நெஸ்லே போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட்ஸ் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 10% மேலே கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. 486 ட்ரேட் ஆகுது. ரிசல்ட்ஸ் பெட்டராக இருந்ததுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. அது போக ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடும் 464 ரூபாவில் இருக்குது. 6% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. ரீசன் அவங்களோட ரிசல்ட்ஸும் வர இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து இவங்களுக்கு விச் மீன்ஸ் இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வரதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற பேசிஸில் ஏற்றிருக்காங்க. ஹட்கோ, பெட்ரோநெட் எல்என்ஜி, மேசகாண்டாக் ஷிப் பில்டர்ஸ், அடுத்து சுஸ்லான் எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெனோபிள் எனர்ஜிக்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேசகாண்டாக் ஷிப் பில்டர்ஸ்லாம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வரும் பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு பட்ஜெட்டில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்லாம் வர இருக்குது அப்படின்னு சொல்லி. அடி எங்கெல்லாம் விழுந்திருக்குன்னா ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர், பேங்க் ஆஃப் பரோடா, டோரண்ட் ஃபார்மாசிட்டிகல்ஸ், டிவிஸ் லேபரட்டரிஸ், ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து லிஸ்டான ட்ரெண்ட்லேருந்து ஒரு 20 ரூபாய்க்கு மேலே இறங்கியாச்சு ஐடிசி ஹோட்டல்ஸு. பட் ஸ்டில் ஐம் ஹோல்டிங். நிறைய பேர் எக்ஸிட் பண்ணிட்டு நீங்கள் வேறு சொன்னீங்க. பட் நான் வந்து ஹோல்ட் தான் பண்ணுறேன். அடுத்தபடியாட்டு ஸ்மால் கேப்பில் வோல்டாஸ் அடி விழுறதுக்கு ரீசன் இன்னைக்கு 2% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. இந்த கம்பெனியில் அதிக அளவில் சீனியர் லெவல் மேனேஜர்ஸ் வந்து விச் மீன்ஸ் சீனியர் லெவல் பொசிஷனில் இருக்கிறவங்க எக்ஸிட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வர மேனேஜிங் டைரக்டராக இருந்த பிரதீப் பக்ஷி வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே போனாங்க. எக்ஸிட் பண்ணுறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த கம்பெனியில் இருந்திருக்காரு. இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியிலேருந்து மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க அவங்களோட ஏர் கண்டிஷனர் ஹெட் குவார்ட்டர்ஸை. இது வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸிட் பண்ணுறாங்க சீனியர் லெவல் ஆஃபீஸர்ஸ். இது வோல்டாஸ் கொடுத்த அப்டேட்டு. அடுத்தபடியாட்டு பார்த்தீங்கன்னா இர்கான் இன்டர்நேஷனல் இவங்களுக்கு ஒரு இபிசி கான்ட்ராக்ட் ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் மணிப்பூரை சேர்ந்த பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் கூட ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் ஒரு 631 கோடி கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இர்கான் இன்டர்நேஷனல் அப்டேட் சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிவரேஜஸ் ட்ரிங்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி முத்தையா முரளிதாரனை வச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 150 மில்லி பாட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆவல் இன்விசிபிள்ஸ் இது வந்து கிரிக்கெட் செக்மெண்ட்டில் வருது. அதில் 49% ஸ்டேக்கை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த அக்யூசிஷனில் சிலிகான் வேலியோட சிஇஓ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை, அடுத்தது வந்து மைக்ரோசாஃப்ட் சத்ய நாடல்லா, அடோபோட சாந்தனு நாராயணன், பாலோ ஆல்டோ நெட்வொர்க் நிகேஷ் அரோரா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அக்யூசிஷனில் வந்து காம்படிஷனில் இருந்திருக்காங்க. அதேமாரி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 60 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இன்னைக்கு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை போச்சு. கிட்டத்தட்ட $2,796.15 per ounce வந்து போச்சு. இது வந்து ஒன்று யூஎஸோட டேரிஃப் த்ரெட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அந்த பேசிஸில் மேலே போயிருக்கிறாங்க. கோல்டு இன்னைக்கு 61,000 மேலே போயிடுச்சு. ஒரு பவுண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 61,000 மேலே தாண்டி இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் வந்து அவங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட டெலிவரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டிவிஎஸ் எக்ஸ் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் டெலிவரியை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் டெலிவர் பண்ணியிருக்காங்க. 2.49 லேக்குக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 2023 ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை லான்ச் பண்ணாங்க. இப்போ அதோட டெலிவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிவிஎஸோட எக்ஸ்இ ஸ்கூட்டர் அந்த டெலிவரியை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு சொல்லி டிவிஎஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாடா டெக்னாலஜிஸில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இவங்களோட ஐடி சர்வீசஸ் வந்து டெம்பரவரியாக சஸ்பென்ஷன் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ரேம்சம்வேர் இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடந்துச்சு. ஸோ அதை வந்து டீட்டெயில் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அண்டர்வே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி இப்போ ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிலமை சரி செஞ்சுட்டோன்னு சொல்லி டாடா டெக்னாலஜிஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வர இருக்குது. இதில் நெஸ்லேயோட ரிசல்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓஎன்ஜிசி, சன்ஃபார்மா, மேரிகோ, யூபிஎல், இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வர இருக்குது. வேதாந்தா, சிட்டி யூனியன் பேங்க், ஸ்பைசர், ஜோதி லேபரட்டரிஸ் இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வர இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. இதில் டேக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது 7.75 லேக் வரைக்கும் இன்கம் இருக்கவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 lakhs வரைக்கும் இருக்கவங்களுக்கு 44,200 rupees டேக்ஸாக வரும்னு சொல்கிறாங்க. 15 lakhs இருக்கிறவங்களுக்கு 1,30,000 வரைக்கும் டேக்ஸ் இருக்கும், விச் மீன்ஸ் 8.6%. 20 lakhs வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 2,78,200 rupees மேபி டேக்ஸாக இருக்கும், 13.9% அப்படின்னு சொல்கிறாங்க. 25 lakhsக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 4,34,200 rupees வந்து டேக்ஸாக இருக்கும், 17.3% அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் படித்தேன். இது வந்து நியூ இன்கம் டேக்ஸ் ரெஜிம் அந்த செக்மெண்ட்டில் வரும்னு சொல்கிறாங்க. பட் இது கன்ஃபார்மாக தெரில, ஒரு ஆர்டிக்கலில் நான் பார்த்தேன்.
ஓலா எலக்ட்ரிக் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து மார்க்கெட் ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா ரீகெயின் பண்ணிட்டோம். அதாவது எலக்ட்ரிக் டூ வீலர் செக்மெண்ட்டில் 25% மார்க்கெட் ஷேரை ஜான்வரியில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீகெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி அவங்க வந்து மார்க்கெட் ஷேர் அவங்களுக்கு எங்கேயோ இருந்துச்சு. இப்போ அது 25% ஆட்டு பார்த்தீங்கன்னா குறைய தான் செஞ்சுருக்கு. பட் அவங்களுக்கு கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்லேருந்து மீண்டு வந்திருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது வேகன் டேட்டா வச்சு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 4000 ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் நாங்கள் பூஸ்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓலா வந்து இப்போ ரொம்பவே ப்ரெஷரில் இருக்கிறங்கிறது நீங்கள் மார்க்கெட்டில் அந்த ஷேரை பார்த்தாலே புரியும். பயோகானோட ரிசல்ட்ஸ் வந்துருந்து ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா 96% காலி, 25 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 660 கோடியிலேருந்து ப்ராஃபிட் ரொம்பவே இறங்கியிருக்கு. அது மாதிரி அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருந்துச்சு. ரெவன்யூ 3.4% காலி, 3821 கோடியாக இருக்குது. மார்ஜின் 19.7% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டாவும் 18.9% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பயோகான் பயாலஜிக்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரிக்ஸ் கண்ட்ரீஸில் வந்து நம்ம இந்தியா கூட இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, ஒரு ஓன் கரன்சியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஏதாவது முடிவு எடுத்தாங்கன்னா அந்த நேஷனுக்கு வந்து 100% டேரிஃப் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி, அதாவது டாலரை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஓன் கரன்சி கொண்டு வர பட்சத்தில் நான் 100% டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யுஎஸோட பிரசிடென்ட்டாக வந்த டொனால்ட் ட்ரம்ப் மெக்சிகோ கனடா மேலே நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சைனா மேலேயும் போடுவேன்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா February 1 மேபி அது குறித்து முடிவுகள் வரலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இப்போ இந்த செபியோட நியூ ரூல்ஸ், இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் பேசக்கூடாதுன்னொன்னே அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சார்ட்டை வச்சு பேசினா நம்ம வந்து நியூஸை தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஸ்டாக் டிப்ஸ் இதை வாங்குங்க அதை வாங்குங்கலாம் சொல்ல மாட்டோம். பட் இதோட வேல்யூஷன் இவ்வளோ அப்படி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போ நீங்கள் சார்ட்டே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஆர்டிக்கிள் இருந்துச்சு, அதனால தான் யூஸ் பண்ண முடியல. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வர பட்சத்தில், அதாவது நியூஸஸ் பேஸுக்காவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருதான்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.